படிக்கும்போது அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்வார்கள். மகாபாரதம் எவராலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத சிறப்புமிக்க காவியம். இந்த சிறப்புமிக்க காவியத்தை படித்த ஒரு இளைஞனுக்கு மனதில் பல கேள்விகள் எழுந்தன. மகாபாரதத்தில் நடந்த குருச்சேத்திர போர் எதை சொல்ல வருகிறது என்பதை அறிய அவன் மனம் ஆவல் கொண்டது. 18 நாள் நடந்த போரில் 80% ஆண்கள் இறந்துவிட்டனர். இதை படித்ததும் அவனுக்கு குருச்சேத்திரத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. குருச்சேத்திரமும் புறப்பட்டு சென்றான். அவ்விடத்தில் நின்று கொண்டு தன் கையை ஒரு முறை கிள்ளிக் கொண்டான். ஏனென்றால் கௌரவர்களும் பாண்டவர்களும் போரிட்ட இரத்தத்தில் தர்மத்தை நிலைநாட்டிய இடத்தில்தான் நிற்கிறோமா என்று. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து இங்கேதான் தேரோட்டினாரா என்ற சிந்தனை அவனுக்கு மறுபடியும் கேள்வியாக எழுந்தது. உண்மையில் பாரத போர் சொல்லும் தத்துவம் தான் என்ன என்ற கேள்வியை மனதில் நினைத்தவாறு அவ்விடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு குரல் கேட்கிறது, உண்மையில் ஒருபோதும் உன்னால் அந்த உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது என்று. உடனே குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தான் அவன். புழுதிகளுக்கு இடையே காவி உடை அணிந்த துறவி ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அங்கே. துறவியின் குரல் மீண்டும் ஒலித்தது, நீ குருச்சேத்திர போரை பற்றி தெரிந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த போர் யார் யாருக்கு இடையே எதன் பொருட்டு நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் அந்த போரை பற்றி அதன் உண்மையை உன்னால் தெரிந்து கொள்ளவே முடியாது என்றார் துறவி. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று குழப்பத்தோடு அந்த துறவியை பார்த்தான் அவன். மேலும் துறவி சொல்லத் தொடங்கினார். மகாபாரதம் மிக சிறந்த காவியம், மிக சிறந்த இதிகாசம். அது உண்மை சம்பவம் என்பதை விட அந்த நிகழ்வில் கலியுகத்திற்கான தத்துவம் அடங்கியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துறவி பேசியதில் தனது சிந்தனையில் தோன்றிய கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும் என்று நினைத்த அவன், அது என்ன தத்துவம், அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் என்றான் அவன். துறவியிடம் இருந்து மகாபாரதத்தின் தத்துவங்கள் வெளிப்படத் தொடங்கின. பஞ்சபாண்டவர்கள் வேறு யாருமல்ல, நமது கண், காது, மூக்கு, வாய், மெய் என்னும் 5 புலன்கள்தான். அந்த 5 புலன்களையும் தினம்தோறும் தாக்கி தங்களுக்கு இரையாக்க நினைக்கும் தீமைகள்தான் கௌரவர்கள். தீமைகள் பல வகையான எண்ணிக்கையில் படைபலத்தோடு மிகுந்த சக்தியோடு இருக்கும் என்பதை சொல்லவே மகாபாரதத்தில் கௌரவர்களின் எண்ணிக்கையை 100ஆக காட்டியிருக்கிறது. எண்ணிக்கை மிகுந்த கௌரவர்களை, அதாவது தீமைகளை எதிர்த்து உன்னால் 5 புலன்களால் போரிட முடியுமா? துறவியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தான் இளைஞன். இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் இளைஞன் தயங்கியதால் துறவி மீண்டும் தொடர்ந்தார். 5 புலன்களால் தீமைகளை எதிர்த்து போரிட முடியும். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா உனது தேரை செலுத்த வேண்டும். இதை கேட்டு இளைஞனுக்கோ தலை சுற்றியது. கிருஷ்ண பரமாத்மா எனது தேரை எப்படி செலுத்த முடியும் என்றான் அவன். மகனே, இங்கு நான் கிருஷ்ணன் என்று சொன்னது பகவான் அல்ல, உனது மனசாட்சியை, உன் ஆத்மாவை. உன் மனசாட்சி தான் உன்னுடைய சிறந்த வழிகாட்டி. அதன் பொறுப்பில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்தால் நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்றார் அவர். இதை கேட்ட இளைஞனுக்கோ ஏதோ புரிந்தும் புரியாதது போல் இருந்தது. அவனுக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் வந்தது. அதையும் அவரிடமே கேட்டான். கௌரவர்கள் தீமைகள் என்றால் பெரியவர்களும் மிக சிறந்தவர்களுமான துரோணர், பீஷ்மர் அவர்கள் பக்கம் நின்று ஏன் போர் புரிந்தார்கள் என்றான். மேலும் துறவி தொடர்ந்தார். நீ வளர வளர உனக்கு மூத்தோர்களாக இருப்பவர்களை பற்றிய கண்ணோட்டம் உனக்கு மாறக்கூடும். நீ வளரும் காலகட்டத்தில் யாரெல்லாம் குற்றமற்றவர்கள், அப்பழுக்கற்றவர்கள் என்று நினைத்தாயோ அந்த கண்ணோட்டம் அப்படி இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் தவறுகள் இருக்கிறது என்பதை நீ உணர்வாய். அந்த நேரத்தில் அவர்கள் உனது நன்மைக்காக இருக்கிறார்களா அல்லது அவர்கள் உனக்கு தேவையா இல்லையா என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் ஒரு கட்டத்தில் நீ அவர்களை உனக்காக, உனது நன்மைக்காக போராட வேண்டும் என்று நினைப்பாய். இதுதான் வாழ்க்கையின் கடினமான பகுதி. கீதை சொல்லும் பாடமும் இதுதான் என்றார் துறவி. துறவி சொன்னதை கேட்ட இளைஞனுக்கு பாரத இதிகாசமும் கீதை உணர்த்தும் பாடமும் ஓரளவுக்கு புரிந்தாலும் பிரமிப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவன் மனதில் மீண்டும் ஒரு கேள்வி எழுந்தது. அப்படியென்றால் கர்ணன் என்றான் அவன். அந்த கேள்வியை கேட்டதும் உற்சாகமடைந்த துறவி, இப்போது நீ விஷயத்திற்கு வந்துவிட்டாய். 5 புலன்களின் சகோதரன் தான் கர்ணன். இந்த கலியுகத்தில் அவனது பெயர் ஆசை, மோகம். உனது இந்திரியங்களின் ஒரு பகுதி. உன்னுடனே பிறந்தவன். ஆனால் அவன் எப்போதும் தீமைகள் பக்கம்தான் நிற்பான். அவன் செய்வது கூட தவறு என்று அவனுக்கு தெரியும். ஆனால் உனக்குள் எழும் ஆசைக்காக, விருப்பத்திற்காக அந்த தவறை கூட சரியாக்கும் விதமாக சாக்குப்போக்கு சொல்வான். மகனே, நீயே சற்று யோசித்துப்பார். நமது மனம் ஆசைக்குத்தானே அடிமையாக நிற்கிறது. அதை கேட்டு அவனும் ஆமாம் என்பது போல் தலையசைத்தான்.
இப்போது அவனது சிந்தனைகள் விரிவு பெறத் தொடங்கியது. எவ்வளவு பெரிய காவியத்தை இவ்வளவு சின்ன தத்துவத்தில் சொல்லிவிட்டாரே இந்த துறவி என்று நினைத்தபடியே அவன் அந்த துறவியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க தொடங்கினான். ஆனால் துறவியின் முகத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் சட்டென அவர் அப்போதே மறைந்து விட்டார். ஆனால் அவர் சொன்ன தத்துவங்கள் அவன் மனதில் முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது.